நீங்கள் அறிந்திராத ஒரு செயலை அவர் உங்களுக்காக செய்கிறார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஆமென். நான் சொல்றேன், இந்த ஜூன் மாதம் உங்களுக்குன்னு ஒரு காத்தடியும், உங்களுக்கென்று ஒரு காற்று ஒன்று வீசும். உங்களுக்கு எங்கிருந்து வரணுமோ அதை அவர் வர வைப்பார். ஓ மசாட்டா லாப ஹேண்டலே ஹalleluya. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ப்ரொவிஷன்ஸ் கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார். ஆமென். இந்த ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட போறேன்? ஆமென். இந்த மாதம் ரொம்ப பெருசா நிறைய பெற்றோர்களுக்கு நிறைய பேர்களுக்கு உண்மை, ஐயோ இது எப்படி அப்படின்ட்டு எப்படி கட்டுறது அப்படின்ட்டு நான் சொல்றேன், காத்தடிக்கும். ஆமென். விடுங்க, காத்தடிக்க விடுங்களேன். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமென். ஆமாம், காத்தடிக்க விடுங்க. அந்த காற்று உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யும். அவருடைய கரம் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும். அவருடைய ஆவி எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் செய்யும். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். எப்பவுமே பாருங்க, இது இப்படிப்பட்ட சம்பவம் வந்து பைபிளில் நிரம்பியே இருக்குது. 5 அப்பம் 2 மீன், நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டார் இயேசு. இவர் பாட்டு சொல்லிட்டு போயிடுவாரியா, இந்த வனாந்தரத்தில் இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடு வாங்குறது? எல்லாம் துட்டு கணக்கெலாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ துட்டை வச்சு வாங்கவும் முடியாது, இத்தனை பேருக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு எந்த ஹோட்டல் இருக்குதுங்க அப்படின்னு தான் அவங்க கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, எப்போவுமே இந்த அறிவில் ஒரு கால்குலேஷன் ஒன்று என்ன பண்ணுது, நடக்குது. அது அப்படி தான், கால்குலேஷன்ஸ் அப்படி தான் வருது. இது அப்படி வந்தால் அப்படி ஆயிரும், இதை இப்படி முடிச்சாதான் இப்படி ஆயிடும், ஏதோ ஒரு கணக்கு என்ன பண்ணுறோம், போடுறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த கணக்கை மீறி ஒன்று நடக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஜீவ அப்பம் ஒன்று உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமென். அது இவங்க வச்சிருக்கிற கணக்கை தாண்டி எல்லாரையும் திருப்திப்படுத்தி மீதம் எடுக்கிற அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒன்று அவர்கள் நடுவில் இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எனக்கு தான் அவரை தெரியுமேன்னு இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், நீங்கள் அறிந்திராத ஒரு செயலை அவர் உங்களுக்காக செய்கிறார். ஆமென்.